ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு காலைதோறும் புது கிருபை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அதிகாலை எழும்பி தனி ஜெபம் செய்கிறவர்கள் காலைதோறும் புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, கர்த்தருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே காலைதோறும் கர்த்தர் மன்னாவை இஸ்ரவேலரின் பாளையத்திலே பொழிந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் புதிய மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. முந்தைய நாளின் மன்னாவை மறுநாளில் உபயோகிக்கப்படுத்த முடியாது. ஒரு நாளிலேயே அது கெட்டு போய்விடும். வெப்பத்திலே அது உருகி போகும் என்பதால் சூரிய வெப்பம் கூடிய பிறகு அதை தரையிலிருந்து எடுக்க முடியாது. ஒரு குடும்பத்திற்காக இன்னொரு குடும்பம் சேர்த்து வைக்க முடியாது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான மன்னாவைத்தான் கர்த்தர் பொழிந்தருளுவார். அந்த மன்னா தேவ கிருபையை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய புது கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் உங்கள் தனி ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்ற தன் வாக்கு தத்தத்தை மனதுருக்கம் உள்ள கர்த்தர் உங்கள் வாழ்வில் நிறைவேறச் செய்வார். ஏசாயா 54:10. கர்த்தர் நமக்கு தருகிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை? அது ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத கிருபை. தேவனை எப்பொழுதும் ஜெபத்திலே தேடிய தாவீதை பார்த்து தேவன், தாவீதே, சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினது போல நான் உன் மகனாகிய சாலமோனை விட்டு என் கிருபையை விலக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனு புத்திரருடைய அடிகளாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14-16 வசனம் முடிய. சாலமோன் எத்தனையோ தடவை கர்த்தரை விட்டும் தேவ வழியை விட்டும் விலகின போது கர்த்தர் கிருபையாய் சாலமோன் மேல் மனமிறங்கினார். தாவீதுடைய ஜெபம் தாவீதின் குமாரன் மேல் கிருபையை கொண்டு வந்தது. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் தேவ கிருபையை கொண்டு வருகிறது. தேவ பிள்ளைகளே, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆம், அது பூரணமான தேவ கிருபை. அது பலுகி பெருகும் தேவ கிருபை. அது நம்மை விட்டு என்றென்றும் விலகாத தேவ கிருபை. இன்றைய நினைவுக்கு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம்
39 மற்றும் 40 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 23 அதிகாரம் 23 39 வசனம் முடியும். அன்புக்குரிய அந்த வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தில் காலைதோறும் காத்திருந்து அவருடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே